அந்த என்டையர் டிஸ்கோர்ஸ் இந்த ஒரு மெசேஜ் பேஸ் பண்ணி சுவாமி சொன்னார். 2 விஷயம் நம்ம எப்போவுமே மறக்காமல் இருக்கணும், 2 விஷயம் நம்ம எப்போவுமே மறக்கணும். ஸ்வார்த்த சுக புத்தி, ஸ்வார்த்த பரார்த்த சுக புத்தி, பரார்த்த சுக புத்தி, ஆத்தியாத்ம புத்தி. பில்டிங் உள்ளார போனோன்னே இங்கே ஒரு பெரிய பெயிண்டிங் பார்த்தோன்னே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானோட பொற்பாத கமலங்களுக்கு என்னோட அனந்த கோட்டி நமஸ்காரம். நான் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுவாமி நம்ம எல்லாருக்கும் அந்த புரிதலில் கொடுக்கணும். யார் பேசினாலும் பேசுகிறது சுவாமி தான், நம்ம எல்லார் மூலமும் கேட்குறதும் சுவாமி தான். ஸ்ரீ சத்யசாய் தமிழ் நேயர்களுக்கு என்னோட அன்பு கலந்த சாய்ராம். மறுபடியும் இந்த சாயின் மகா வாக்கியங்கள் அப்படின்ற ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன வாட்டி நம்ம மீட் பண்ணும்போது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மகா வாக்கியம், எதனால் இது முக்கியம் அப்படின்னா நான் அப்போவே சொல்லியிருந்தேன். இதில் சுவாமி ஒரு தத்துவ ரகசியத்தையும் சொல்கிறாரு, அதே சமயத்தில் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மெசேஜும் இருக்குது. சுவாமி சொல்கிற லவ் லிவ்ஸ் பை கிவிங் அண்ட் ஃபர்கிவிங், செல்ஃப் லிவ்ஸ் பை கெட்டிங் அண்ட் ஃபர்கெட்டிங். அன்பு என்பது கொடுத்தும் பொறுத்தும் வாழ்கிறது, தான் என்பது பெற்றும் மறந்தும் வாழ்கிறது. ஸோ இந்த மகா வாக்கியத்தில் நம்ம போன வாட்டி ஜென்ரலாக கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் செல்ஃப் லிவ்ஸ் பை கெட்டிங் அண்ட் ஃபர்கெட்டிங், அதாவது நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி பேசணும். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். அதுக்கு முன்னாடி எதனால் இதில் இந்த ஒரு மகா வாக்கியத்தில் சுவாமி தத்துவத்தை அடக்கியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 2 விஷயம், அன்பு, செல்ஃப், லவ் அண்ட் செல்ஃப். லவ் அப்படின்னா ஆத்மபாவம், செல்ஃப் அப்படின்னா இந்த ஜீவபாவம் இல்லை தேகபாவம். அது எதனால் அந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வரும் அப்படின்றத பற்றி பேசணும். அதுக்கப்புறம் இது ஒரு ப்ராக்டிக்கலான மெசேஜ். நம்ம எவ்ரிடே லைஃப்பில் எதை மாதிரி லிவ் பண்ணால் நம்மளோட ஆத்மபாவம் வளரும், எதை மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் இந்த தேகபாவம் வளரும் அப்படின்றது தான் இந்த மகா வாக்கியத்தில் இருக்க கருத்து. அதை பற்றி பேசணும். போன வாட்டி பேசுனதில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னன்னா கிராட்டிடியூட். நம்ம பார்த்தோம், சுவாமி அடிக்கடி சொல்லுவார், வியஷ்டி, சமஷ்டி, பரமேஷ்டி. நம்ம கிராட்டிடியூட் கூட இந்த 3 விதமாக பார்க்கலாம். வியஷ்டினா நம்மளை சுற்றி இருக்க இண்டிவிஜுவல்ஸ், நம்ம அம்மா அப்பா, நம்மளோட குரு, அவங்க எல்லாருக்கும் எப்படி நம்ம கிராட்டிடியூட்டை காட்டணும். அதே மாதிரி சமஷ்டி, நம்மளோட சொசைட்டியில் எத்தனையோ பேர் நம்மளுக்கு சேவை பண்ணுறாங்க. சுவாமி சிருஷ்டின்னு கூட சொல்வார். அந்த சமஷ்டி இல்லைன்னா நம்மளோட கிராட்டிடியூட் டு சொசைட்டி அண்ட் நேச்சர். அதே மாதிரி பரமேஷ்டி, அதாவது கடவுளுக்கு நம்ம கிராட்டிடியூட் காட்டணும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கிராட்டிடியூட் டு இண்டிவிஜுவல்ஸ் நம்மளோட டியூட்டியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுது, கிராட்டிடியூட் டு சொசைட்டி சேவா மேனிஃபெஸ்ட் ஆகுது, கிராட்டிடியூட் டு காட் சுவாமி சொல்கிற மாதிரி பக்தியாக மேனிஃபெஸ்ட் ஆகணும். ஸோ இதுதான் நம்ம போன வாட்டி பார்த்த போது பேசின இம்பார்ட்டண்ட் போர்ஷன். இந்த வாட்டி நம்ம லவ் லிவ்ஸ் பை கிவிங் அண்ட் ஃபர்கிவிங் அதை பற்றி பேச போகிறோம். நான் போன வாட்டி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது வெறும் கிவிங் அண்ட் ஃபர்கிவிங் இல்லை, கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங் கூட அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங், ஃபர்கெட்டிங் அண்ட் ஃபர்கிவிங், இது 2மே இதில் உள்ளார இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சுவாமி இன்னொரு மகா வாக்கியம் கூட சொல்லலாம், ஒரு மெசேஜ். எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, என்னோடய ஜூனியர் ஒரு பேட்ச், அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருந்தபோது சுவாமி ஒரு வழக்கம் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, 10th போர்டு 12th போர்டு இப்போ தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் இந்த 10th போர்டு வர்றதுக்கு முன்னாடி இல்லாட்டி ஏதாவது ஒரு நிறைய கேப் கிடச்சுன்னா புட்டபர்த்தியில் இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிருந்தாவனுக்கு வருவாங்க. ஏன்னா சுவாமி எப்போவுமே அந்த டைமில் பிருந்தாவனில் இருப்பார். ஸோ சுவாமியை பிருந்தாவனில் அவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு டிஃபன் கொடுத்து ஒரு ட்ரை செஷன் கொடுத்து, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்காக போயிடுவாங்க, சரி நிறைய பேர் கண்டினியூ பண்ண மாட்டாங்க சுவாமி ஸ்கூலில். ஸோ ஒரு மினி சென்ட் ஆஃப் மாதிரி சுவாமி ஒரு ரொம்ப மெமரபுளாக அந்த ஒரு செஷன் ஆக்குவார். அது மாதிரி என்னோடய ஜூனியர் பேட்ச் அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்டோ அந்த மாதிரி ஒரு
டைமில் பிருந்தாவன் வந்தபோது சுவாமி ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுத்து அந்த என்டையர் டிஸ்கோர்ஸ் இந்த ஒரு மெசேஜ் பேஸ் பண்ணி சுவாமி சொன்னார். அது என்ன மெசேஜ்னா, 2 things to remember, 2 things to forget. 2 விஷயம் நம்ம எப்போவுமே மறக்காமல் இருக்கணும், 2 விஷயம் நம்ம எப்போவுமே மறக்கணும். இது 2000 ஒரு 99-2000 போல் இருந்திருக்கலாம் இந்த டிஸ்கோர்ஸ். நான் இதை பற்றி படிக்கும்போது பார்த்தேன், சுவாமி 1970s ஒரு சம்மர் ஷவர்ஸ்லேயே இதே விஷயத்த சொல்லியிருக்காரு. 2 things to remember, 2 things to forget. 2 things to remember என்ன சுவாமி சொல்கிறாரு, you should remember God, you should remember death. கடவுளை நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுருக்கணும். மரணம் என்பது நம்ம பின்னாடியே வருது அப்படின்றத நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். 2 things to forget, மற்றவங்க நமக்கு செஞ்ச கெட்டதை நம்ம மறக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு செஞ்ச நல்லதை நம்ம மறக்கணும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். மற்றவங்க நமக்கு செஞ்ச கெட்டதை மறக்கிறதுனா ஃபர்கிவிங் இல்லை, இந்த மகா வாக்கியத்தில் சுவாமி சொல்கிற ஃபர்கிவிங். நம்ம மற்றவங்களுக்கு செஞ்ச நல்லதை மறக்கணும்னா நான் சொன்ன மாதிரி கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங். முக்கியமாக வெறும் கிவிங் மட்டும் இல்லை, கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங். அதுக்கு வரலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மகா வாக்கியத்தில் அதை பற்றி பேச போகிறது இல்லை. சுவாமி சொல்கிற டெத் அண்ட் காட், ஆனால் இது சுவாமி எப்போவுமே சொல்கிறது தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அன்சர்டன் இல்லையா. நம்ம பணக்காரன் ஆகலாம், இல்லாட்டி நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களாவே இருந்துடலாம், டாக்டர் ஆகலாம், இல்லாட்டி ஒரு சிங்கர் ஆகலாம், இல்லை ஒரு சின்ன வேலை பண்ணுறவங்களா இருக்கலாம். இது எல்லாமே அன்சர்டனிட்டிஸ், மே ஹேப்பன் மே நாட் ஹேப்பன். ஆனால் 2 விஷயந்தான் அப்சல்யூட்லி சர்டன். ஒன்று, கடவுள் நம்ம கூடயே இருக்கார். யாராக இருந்தாலும் மரணம் என்பது அப்சல்யூட்லி சர்டன். இன்ஃபேக்ட் சுவாமி சொல்வார், இந்த யக்ஷ பிரஷ்னா அப்படின்னு ஒரு எபிசோடு வருது மகாபாரத்தில். யமராஜா ஒரு யக்ஷர் ரூபத்தில் கொஸ்டின்ஸ் கேட்பார், அதுக்கு தர்மராஜர் ஆன்சர்ஸ் கொடுப்பார். அதில் கேட்குற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்குறாரு. அற்புதமான ஒரு விஷயம் இந்த உலகத்துலனா நீ எதை சொல்லுவ அப்படின்னு. அப்போ தர்மராஜர் சொல்கிறாரா, நம்ம டெய்லி பார்க்குறோம், யாராவது இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு செத்து போகிறாங்க. டெய்லி பார்க்குற ஒரு விஷயந்தான் இந்த சாவுன்றது. இருந்தாலும் உயிரோடு இருக்கவங்க சாவுன்றது இல்லாத மாதிரியே வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மரணம் அப்படின்ற அந்த நினைப்பு இல்லாமையே வாழ்கிறாங்க. அதுதான் அற்புதமானது அப்படின்னு தர்மராஜர் சொல்கிறார். அதனால தான் சுவாமி சொல்கிறாரு, நெவர் ஃபர்கெட் காட், நெவர் ஃபர்கெட் டெத். ஸோ இந்த எபிசோடில், இந்த மகா வாக்கியத்தில் அதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்டாக பேச போகிறதில்ல. ஆனால் சுவாமி சொன்னதுனால ஐம் ஜஸ்ட் மென்ஷனிங் தட். ஆனால் இதில் சொல்கிற 2 things that you should forget, நம்ம மனசில் இருக்கக்கூடாதது, நம்ம மனசில் நினைவு இருக்கக்கூடாது 2 விஷயம் என்னென்னா, நம்ம மற்றவங்களுக்கு செஞ்ச நல்லது, மற்றவங்க நமக்கு செஞ்ச கெட்டது. இந்த கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு திங் கிவிங். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். கொடுக்கறது அப்படின்னா எல்லாமே தானமாக இருக்கலாம், இல்லை நம்ம பண்ணுற சேவையாக இருக்கலாம். ஏன்னா ஹிந்தியில் சேவைக்கு ஸ்ரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்க காசை கொடுத்தா அது தானம், ஆனால் நம்மளோட டைம், நம்மளோட எனர்ஜி கொடுத்தா, நம்மளோட எஃபர்ட்டை கொடுத்தா அது பேர் ஸ்ரம் தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிவிங்னா இட் கேன் பி கிவிங் ஆஃப் வெல்த், கிவிங் ஆஃப் டைம், கிவிங் ஆஃப் எனர்ஜி, த சேவா தட் வி டூ, ஆல் ஆஃப் தட். ஸோ சுவாமி சொல்கிற இந்த கிவிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னது நம்ம போன வாட்டி பார்த்தபோது, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மனசில் வச்சுக்கிறோமோ, எத்தனையோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த நிலையில் இருக்கோம், இந்த நல்ல நிலையில் இருக்கோம். எஜுகேட்டடாக இருக்கும், நம்மளால் வேலை செய்ய முடியுது, நம்மளால் சொசைட்டியில் ஒரு பேர் இருக்குது நம்மளுக்கு. இது எல்லாமே எத்தனையோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கிட்டேருந்தும் ரிசீவ் பண்ணதுனால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுருந்தாலே நானும் மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற அந்த பாவம் இருக்கும். அது இல்லாமல் ஏன் நம்ம மற்றவங்களுக்கு பண்ணணும், வை ஷுட் ஐ கிவ்? சுவாமியோட டிவோட்டி சர்க்கிளில் ப்ராபப்ளி இந்த கொஸ்டின் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே நான் எதுக்கு நல்லது பண்ணணும், நான் எதுக்கு மற்றவங்களுக்கு பண்ணணும், நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னோட பசங்களுக்கெலாம் பண்ணலாமே, நான் எதுக்கு போய் யாரோ தெரியாதவங்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு. இது எதனால் அப்படின்னா நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஏன்னா இந்த சேவாவை பற்றியே
முதல்லேருந்தே ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவரில் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் டியூட்டி இஸ் காட், ஒர்க் இஸ் வர்ஷிப்பில் பேசியிருக்கோம். இந்த ஹேண்ட்ஸ் தட் சர்வ் ஆர் ஹோலியர் தென் லிப்ஸ் தட் ப்ரே அந்த மகா வாக்கியத்தில் பேசியிருக்கோம். இது எல்லாத்துலேயும் ஒரு ட்ரெண்ட் நம்ம பார்த்தது என்னன்னா, நமக்கு மட்டுமே வாழறது ஒரு லெவல், ஆனால் மற்றவங்களுக்காகவும் வாழறது அது ஒரு ப்ரொக்ரெஷன். இந்த ஹியூமன் லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது. இது சுவாமி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு. இந்த ஹியூமன் லைஃப்பை நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக பார்க்குறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி லீடிங் டு ரியலைசேஷன் ஆஃப் த செல்ஃப் அப்படின்னு பார்த்தோன்னா சுவாமி சொல்கிறாரு இதில் 4 ஸ்டேஜ் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸ்வார்த்த சுக புத்தி, ஸ்வார்த்த பரார்த்த சுக புத்தி, பரார்த்த சுக புத்தி, ஆத்தியாத்மிக புத்தி. இந்த 4 ஸ்டேஜஸாக சுவாமி சொல்கிறாரு. இது ஸ்வார்த்த சுக புத்தினா இந்த பேரில் இருக்க மாதிரி, ஸ்வார்த்தம்னா செல்ஃபிஷ்னஸ், நம்மளோட நலனை மட்டுமே கருதுறது செல்ஃபிஷ்னஸ். ஸ்வார்த்த சுக புத்தினா நம்மளோட சந்தோஷத்தை ஸ்வார்த்தத்தில் மட்டுமே தேடுற அந்த மென்டாலிட்டி இருக்கிறது தான் ஸ்வார்த்த சுக புத்தி. ஸோ சுவாமி சொல்கிறாரு, சில பேர் இருப்பாங்க அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்கள பற்றி கூட நினைக்க மாட்டாங்க. எனக்கு இருக்கா, எனக்கு பிடிச்சது இருக்கா சாப்பிட்றதுக்கு, எனக்கு பிடிச்ச வரைக்கும், எனக்கு தேவையான வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு நான் போயிடுவேன், மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் கேர். அப்படி ஒரு ரொம்ப நேரோவாக வாழறது தான் லோவஸ்ட் லெவல் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். செகண்ட் லெவல் என்னென்னா ஸ்வார்த்த பரார்த்த புத்தி. எனக்கும் வேணும், சரி மற்றவங்களுக்காகவும் நான் பார்த்துக்கிறேன். சுவாமி சொல்கிறாரு, ஈவன் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ் லைக் திஸ். அதோட ஃபேமிலிக்கு, அதோட குட்டிங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி வாழறது தான் ஸ்வார்த்த பரார்த்த சுக புத்தி. ஸ்டில் ஸ்வார்த்தம் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங், கொஞ்சம் பரார்த்தமும் இருக்குது அதில். 3வது ஸ்டேஜ் பரார்த்த புத்தி இல்லை பரார்த்த சுக புத்தி. அப்படின்னா மற்றவங்களோட சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷத்தை தேடுறது. எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை நான் மற்றவங்களுக்கு பண்ணணும், எது எனக்கு தேவையாக நான் பார்க்குறேனோ அதை மற்றவங்களுக்கு பண்ணணும். சுவாமி சொல்கிறாரு அதுதான் 3rd லெவல் ஆஃப் ஹியூமன் லைஃப், பரார்த்த புத்தி அப்படின்னு. ஃபைனல் லெவல் பரமார்த்த புத்தி இல்லாட்டி ஆத்தியாத்ம புத்தி. நான் எது பண்ணாலும் அந்த பரமார்த்த நிலையை அடையிறதுக்காக நான் பண்ணுறேன். மை கோல் இஸ் ஒன்லி தட், மை கோல் இஸ் டு ரீச் காட். நான் என்னோடய டியூட்டியை பண்ணாலும், நான் சேவை பண்ணாலும், நான் ஏதாவது சாதனை பண்ணாலும், அந்த சுவாமி சொல்கிற மாதிரி முமுக்ஷத்வம், அந்த மோக்ஷம் வேணும் அப்படின்ற அந்த ஆட்டிடியூடோடு பண்ணுறது. ஸோ அந்த லெவலில் இருக்கவங்க தான் அந்த 4th லெவல் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எதனால் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும்? ஏன்னா அது கொடுக்கறதுல தான் நம்மளோட ப்ரோக்ரஸே இருக்குது. எனக்கு மட்டுமே வாழ்ந்தேன்னா அது சுவாமி சொல்கிற மாதிரி இட் இஸ் லோவர் தென் ஈவன் அனிமல் லைஃப். சுவாமி சொல்கிறாரு அனிமல்ஸ் ஆல்சோ ஸ்வார்த்த பரார்த்த சுக புத்தி இருக்க க்ரீச்சர்ஸ். ஸ்வார்த்த புத்தியிலே நான் இருக்கேன்னா இட் இஸ் லோவர் தென் அனிமல் லைஃப், இட் இஸ் டெமோனிக் லைஃப், அசுர குவாலிட்டிஸ் இருக்க ஒரு ஹியூமன் லைஃப் அது. ஸோ ஸ்வார்த்தத்துலேருந்து ஸ்வார்த்த பரார்த்தம், ஸ்வார்த்த பரார்த்தத்துலேருந்து பரார்த்தத்துக்கு நம்ம வரணும். அதுதான் சுவாமியோட சென்ட்ரல் மெசேஜ் இல்லையா? நம்ம எல்லாரையும் சுவாமி ஹஸ் இனிஷியேட்டட் இன் டு திஸ் லைஃப் ஆஃப் சேவா. இனிஷியேட்டட் நம்ம வாழ்க்கையிலேருந்து டைம் எடுத்து நம்மளோட ரிசோர்ஸஸ்க்கு அலோகேட் பண்ணி நம்ம சுவாமிக்கு பண்ணுற மாதிரி வி ஷுட் டூ சேவா. ஸோ சுவாமி இஸ் ஆக்சுவலி டேக்கிங் அஸ் த்ரூ தீஸ் 4 stages. ஸோ கிவிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கிவிங் இஸ் அ சைன் ஆஃப் growth இல்லையா? இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் இருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் க்ரோத்துக்கு வி ஷுட் பி இன் அ ஸ்டேட் வேர் வி ஆர் ரெடி டு கிவ். மற்றவங்களுக்காக கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஆனால் முக்கியமானது என்னென்னா வெறும் கொடுக்கறது இஸ் நாட் இனஃப். கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங், அதில் தான் சில பேர் நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆகுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப பேச்சுவாக்கில் சொல்கிறது தான், நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா. சேவைன்னு இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பண்ணதே நம்ம சொல்லி காட்டுறோம். அந்த பையனுக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தெரியுமா. இல்லையா? நிறைய பேருக்கு இந்த நம்ம கேட்டிருக்கோம், நான் ஒரு சின்ன இருந்தது போது நான் எவ்வளோ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நம்ம கொடுக்கறத மறக்காமல்
வெளியில் சொல்லி காட்டுறோமோ இல்லை நம்ம மனசுக்குள்ளாரே சொல்லி காட்டுறோமோ, இட் இஸ் அ சைன் தட் வி ஆர் கிவிங் பட் நாட் ஃபர்கெட்டிங். சுவாமி சொல்கிறாரு, டு ப்ரோக்ரெஸ் ஆன் திஸ் பாத் வி ஷுட் கிவ் அண்ட் ஃபர்கெட். எஸ்பெஷலி நம்ம இஃப் யூ வாண்ட் டு கோ டுவர்ட்ஸ் தட் ஆத்தியாத்மிக புத்தி. இல்லை நான் இந்த லெவல்லையே இருக்கேன், ஹியூமன் லெவல்லையே இருக்கேன், இந்த சம்சாரத்துலேயே இருக்கேன் அப்படின்னா நம்ம கொடுத்து நல்ல பெருமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கலாம். ஆனால் இஃப் யூ வாண்ட் டு கோ டுவர்ட்ஸ் தட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட், திஸ் கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பகவத்கீதாவில் ஒன் ஆஃப் த கான்செப்ட்ஸ், அது நிறையா சாப்டரில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்லேயும் வரும், ஃபைனலாக 18 சாப்டர்லேயும் நிறையா கிருஷ்ணர் பேசுவார், 17 சாப்டர் 18 சாப்டரில். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த 3 குணாஸ், சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம். எதனால் இந்த குவாலிட்டியை பற்றி எவ்வளோ பேசுகிறாரு அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, கிருஷ்ணர் சொல்கிறாரு, நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த 3 குணாஸாக கேட்டகரைஸ் பண்ணலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம். நம்ம பண்ணுற சாதனா கேன் பி சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம். அதே மாதிரி நம்ம பண்ணுற தானமும் கேன் பி சாத்விகம், ராஜசிகம் அண்ட் தாமசிகம். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது எதனால முக்கியம் அப்படின்னா, இந்த மகா வாக்கியத்தில் சொன்னதும் அதே தான், இதுக்கு முன்னாடி சொன்னதும் அதே தான். இந்த மைண்ட் அப்படின்றதுக்கு ஒரு டியூவல் நேச்சர் இருக்குது. ஏன் மன ஏவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. பந்தத்துக்கும் மோக்ஷத்துக்கும், மோக்ஷம் வேணும்னா இன்னொரு மைண்ட் நம்ம செப்பரேட்டாக எடுக்க போகிறதில்ல, ப்ரொக்யூர் பண்ண போகிறதில்ல. இதே மைண்டு தான் நம்மளை பைண்ட் பண்ணுது, இதே மைண்டு தான் நம்மளை லிபரேட்டும் பண்ண போகிறது. இது எதனால் இந்த சாத்விக், ராஜசிக், தமசிக் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அந்த மெசேஜோட எசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த மனசில் அந்த சாத்விக் நேச்சரை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ, சாப்பாட்லையாக இருக்கட்டும், நம்மளோட ஆகார விஹாராக இருக்கட்டும், இல்லை நம்மளோட சாதனாவாக இருக்கட்டும், நம்மளோட ஜென்ரல் மென்டல் ப்ராசஸஸ், திங்கிங், நம்மளோட இன்ட்ராக்ஷன் வித் அதர்ஸ், கம்பெனி, சாத்விக் கம்பெனி, ராஜசிக் கம்பெனி, தமசிக் கம்பெனி, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாத்விக் திங்ஸ் உடைய நம்மளோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, திஸ் மைண்ட் ஹேஸ் தி நேச்சர் ஆஃப் பிகமிங் அ லிபரேட்டிங் மைண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ பைண்டிங் மைண்ட். இல்லை அதே மைண்டு தான் இந்த சாத்விக் நேச்சரோடையே நம்ம போயிட்டு இருந்தோம்னா அது லிபரேட் பண்ணோம். எவ்வளோக்கு எவ்வளோ இதை ராஜசிக், தமசிக் அந்த குவாலிட்டிஸ் பக்கமாக எடுத்துகிட்டு போகிறோமோ, த சேம் மைண்ட் வில் பைண்ட். ஸோ இந்த தானம் அப்படின்னு பேசும்போது, கிவிங் அப்படின்னு பேசும்போது, இதுலேயும் ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்கிறார், ஈவன் தானா இஸ் ஆஃப் 3 types அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸில், ஒரு பியூட்டிஃபுல் சென்டென்ஸில் he explains சாத்விக் தானா, தி ஆக்ட் ஆஃப் கிவிங், சாத்விக் டைப். அவர் சொல்கிறாரு, தாத்தவ்யம் இதி யத் தானம் தீயத்தே அனுபகாரிணா. தாத்தவ்யம் இதி, நான் கொடுக்கணும், கொடுக்கறது என்னோட டியூட்டி. தாத்தவ்யம் அப்படின்னா கர்த்தவ்யம், அப்படின்னா நான் பண்ண வேண்டியதை பண்ணுறேன், கர்த்தவ்யம் அதுக்கு தான் டியூட்டி அப்படின்னு பேர். அதே மாதிரி தானம், தாத்தவ்யம் அப்படின்னா நான் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. தாத்தவ்யம் இதி யத் தானம் தீயத்தே. யார் தானத்தை கொடுக்கும்போது இந்த தானம் பண்ணுறது என்னோட டியூட்டி அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்களோ அந்த தானம் சாத்விக தானம். ரைட், பியூட்டிஃபுல் ஒரு 1 line எக்ஸ்ப்ளனேஷன். நான் கொடுக்கறது என்னோட டியூட்டி, நான் இந்த சொசைட்டிக்கு பண்ணுற சேவை என்னோட டியூட்டி அப்படின்ற அந்த நினைப்போடு பண்ணுறது, அந்த நினைப்போடு கொடுக்கறது சாத்விக தானம். அதே மாதிரி அனுபகாரிணா, நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ தே ஷுட் பி இன் அ ஸ்டேட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்கு ரிட்டர்ன் ஃபேவர் பண்ணுற நிலையில் இல்லாதவங்களுக்கு நம்ம சேவை பண்ணணும். இது எவ்வளோ ஒரு சட்டில் பட் இம்பார்ட்டண்ட் விஷயம் சுவாமி சொல்கிறார், கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறது. நம்ம யாருக்கு சேவை பண்ணுறோமோ அந்த சேவை பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு இவர் எனக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற அந்த நினைப்பு இல்லாமல் பண்ணணும். எய்தர் வி ஷுட் ஃபைண்ட் சச் பீப்புள் ஹூம் வி சர்வ், இல்லாட்டி அந்த நினைப்பு இல்லாமல் பண்ணணும். பண்ணும்போதே நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன், நாளைக்கு எனக்கு தேவையாக இருக்க போது நான் கேட்பேன் அப்படின்ற நினைப்பு இல்லாமல் பண்ணணும்.
தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த 2 குவாலிட்டி இதுதான் கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங். ஏன் இந்த கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்? அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் பண்ணுன்னா ராஜசிகா இஸ் கொடுக்கறதே, நான் இப்போ பண்ணுறேன், நாளைக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார், இல்லை நான் பண்ணுறேன், எனக்கு இதனால் நல்ல பேர் வரணும், மற்றவங்களாம் பார்த்து ஓ இவர் இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ சேவை பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த பேர் வரணும் அப்படின்ற நினைப்போடு பண்ணது தான் ராஜசிகம். அது பண்ணக்கூடாது. கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங் இஸ் வாட் வி ஷுட் ப்ராக்டிஸ். இது அகேன் நான் சொன்ன மாதிரி இது நிறையா பேசியிருக்கோம் நம்ம, எஸ்பெஷலி ஒர்க் இஸ் வர்ஷிப், டியூட்டி இஸ் காட்ல நம்ம நிறையா பேசியிருக்கோம். வெறும் கொடுக்கறது இம்பார்ட்டண்ட் இல்லை, நம்ம கொடுக்கறதே இட் இஸ் மென்ட் டு ஃப்ரீ ஆர்செல்ஸ். இந்த மமக்காரம், இந்த அகங்காரம், இது ரெண்டுத்துலேயும் நம்ம ஃப்ரீ ஆகிறதுக்காக தான் நம்ம கர்மாவே பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம கொடுக்கும்போது கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங் அதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா வி ஆர் டூயிங் சச் எ திங் தட் ஃப்ரீஸ் அஸ் ஃப்ரம் திஸ் பாண்டேஜ். சுவாமி வந்து ஒரு அழகான சின்ன கதை சொல்லுவார். நிறைய வாட்டி சுவாமி கிட்ட கேட்டிருக்கோம், நீங்கள்லாம் கூட கேட்டிருக்கலாம் சுவாமியோட டிஸ்கோர்ஸஸில். ஒரு ஊரில் வந்து ஒரு வயசானவங்க ஒரு பையன் பார்க்குறான்னா, ரொம்ப இருட்டாக இருக்குது, யாருமே இல்லாத ஒரு ரோட்டில் இந்த அம்மா மட்டும் தனியாக போகிறாங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, யாருமே இல்லாத அந்த இடத்துக்கு போய் அங்கே பிளாட்ஃபார்மில் படுத்துட்ருக்கவங்களுக்கெலாம் போய் அவங்க போய் பிளாங்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த பையன் பார்க்குறானா, யார் இந்த அம்மா இவ்வளோ குளூரில் வந்து இது மாதிரி பண்ணுறாங்களேன்னு பார்த்து 2-3 நாளாக அவன் நோட்டீஸ் பண்ணுறான்னா, இவங்க வருவாங்களாம், வந்துட்டு சைலண்ட்டாக அது மாதிரி கொடுத்துட்டு அவங்க வந்து முகத்தில் வந்து ஒரு முக்காடு போட்டு மூடிட்டு போவாங்களாம், நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்களாம். ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இந்த நியூஸ் அப்படியே பரவிடுச்சான், எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு அந்த மாதிரி ஒரு வயசான அம்மா இந்த மாதிரி சேவை பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அவங்க போய் கேட்குறாங்களா இந்த வயசான அம்மா கிட்ட, நீங்கள் இவ்வளோ சேவை பண்ணுறீங்களே, இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணுறீங்களே, ஏன் நீங்கள் மூடிட்டு போகிறீங்க? ஏதாவது தப்பான விஷயம் பண்ணால் தானே இந்த மாதிரி முகத்தை மூடிட்டு போகணும், நீங்கள் நல்ல விஷயம் பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறீங்களே, ஏன் இது மாதிரி மூடிட்டு போகிறீங்க அப்படின்னு. சாமி சொல்கிறாரு, அந்த அம்மா சொன்னாங்களா, எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காரு கடவுள், அவர் கொடுக்கும்போது அவர் 2 கையால் கொடுக்கல, எத்தனையோ 1000 கையால் கொடுக்குறாரு, ஆனால் நான் கொடுக்கும்போது ஒரே ஒரு கையில் தான் கொடுக்குறேன், அந்த வெக்கத்தில் தான் நான் மூஞ்சி மூடிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இதோட மீனிங் என்னென்னா, சுவாமி சொல்கிறாரு, இந்த ஆட்டிடியூட், நான் கொடுக்கறது சுவாமி கொடுக்குறாரு, நான் சும்மா அங்கே நின்றுட்டு என் கையால் வாங்கி இந்த மாதிரி கொடுக்குறேன், அதுவும் அவர் அவ்வளோ கொடுக்குறாரு, என்னால் கொடுக்க முடிஞ்சது இவ்வளோ தான். சொன்ன மாதிரி கொடுக்கறது என்னோட டியூட்டி அப்படின்ற அந்த ஆட்டிடியூட். 2வது, அவர் கொடுக்குறாரு, நான் வெறும் அதை வந்து பாஸ் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு. நாங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு வெரி சிம்பிள் சீன் நிறைய வாட்டி நாங்கள் பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி தேர்ஸ்டேஸ் அண்ட் சண்டேஸ் நாங்கள் வந்து சுவாமியோட தர்ஷனுக்கு வந்தோன்னா, அப்போ தான் ப்ரைமரி ஸ்கூல் பசங்களாம் வருவாங்க. இன்வேரியபிளி சுவாமி அந்த பசங்களை பார்த்தா சுவாமி பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். இல்லாட்டி சேவாதால் குரூப் வந்திருப்பாங்க, அவங்க முடிச்சுட்டு டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது சுவாமி அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ இது டிப்பிக்கலாக என்ன பண்ணுவாருன்னா, நாங்கள்லாம் தர்ஷனுக்கு வந்திருப்போம், காலேஜ் முடிச்சுட்டு தர்ஷன் வந்து உட்காரும்போது சுவாமி அங்கேருந்து வருவார், இன்டர்வியூ ரூம்லேருந்து பஜன் ஹாலுக்கு வருவார், இல்லாட்டி இந்த 3rd பிளாக் அப்படின்னு சொல்லுவோம், சுவாமியோட சந்நிதி இருக்க இடத்துக்கு முன்னாடி இருக்க பிளாக், எங்களோட ஸ்டூடெண்ட் டெர்மினாலஜியில் 3rd பிளாக். சுவாமி அங்கே வந்துட்டு ரொம்ப அழகாக இப்படி காட்டுவார், இல்லாட்டி இப்படி காட்டுவார், அப்படின்னா 3 பசங்க வாங்க, இல்லை 5 பேர் வாங்க அப்படின்னு. ஸோ வந்துட்டு சுவாமி கூப்பிட்டுட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸஸ்லாம் சுவாமியோட இன்டர்வியூ ரூமில் இருக்கும். ஸோ உள்ளார போய் அந்த பாக்ஸஸை வெளியில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், இல்லாட்டி போய் கொடுக்கணும். ஸோ சுவாமி வந்து அந்த கதவு பக்கத்தில் நிற்பார், சின்ன கதவு, சுவாமி அங்கே நின்றுட்டு நாங்கள்லாம் உள்ளார போய் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். சிம்பிள் சீன், ஆனால் அதில் தானே இந்த சேவையோட ஹோல் எசன்ஸே இருக்குது. சுவாமி கொடுக்குறாரு, சுவாமி யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க, நாங்கள் வெறும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கொடுக்குறோம். சுவாமி நடுவில் நிற்கிறாரு, அந்த சீன் சச் எ பியூட்டிஃபுல் சீன் இல்லையா? சுவாமியோட ரூம்லேருந்து சுவாமியோட டிவோட்டீஸ் கொடுக்குறோம், சுவாமி அங்கே நடுவில் நின்றுட்டு இதை எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடு அப்படின்னு சுவாமி சொல்கிறது.
த சேவா தட் வி டூ இஸ் லைக் தட். அந்த ஆட்டிடியூடோடு பண்ணணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆட்டிடியூடோட பண்ணுறோமோ நம்ம கொடுக்கறத ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டோம். ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் சாமி சொல்லுவார் ஒரு டிஸ்கோர்ஸஸில். 2-3 வாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கூட சொன்னார். இது என்னென்னா, சாமி வந்து ஏதோ ஒரு ஊரில் சாமி இன்வைட் பண்ணியிருக்காங்க அங்கே தர்ஷன் கொடுக்கறதுக்காக, டிஸ்கோர்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ சாமி போயிருக்காரு. அந்த காலத்தில் 60ஸ்லாம் ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணி அங்கே ஒரு டேபிள் வச்சு, டேபிள் மேலே கிளாத் போட்டு, சுவாமிக்கும் அங்கே இருக்க டிக்னிட்ரிஸ்க்கு 2-3 சேர் வச்சு சின்ன செட்டப்பாக இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ்லாம் கூட பார்த்துருப்போம். ஸோ சாமி சொன்னார், அது மாதிரி ஒரு ஊரில் கூப்பிட்டுருந்தாங்க. அது மாதிரி ஸ்டேஜை செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டேஜ் பின்னாடி ஒரு பெரிய ஃபேன், இந்த அயர்ன் ஃபேன் இருக்கும் இல்லையா, நம்ம கல்யாண மண்டபத்துலலாம் வச்சுருப்பாங்க, அது மாதிரி ஒரு பெரிய ஃபேன். ஸோ அது மாதிரி ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருந்தாங்க. அது சுற்றிட்டு இருந்தது. சாமி சொன்னார், நான் போய் அந்த சேரில் உட்காந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தர் போய் ஃபேனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரான். ஸோ சாமி சொல்கிறாரு, நான் யோசிச்சுட்டு இருந்தேன், உட்காந்ததுக்கப்புறம் தானே ஃபேனை போடுவாங்க, இவர் என்ன நம்ம எல்லோரும் உட்காந்ததுக்கப்புறம் ஃபேனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறாரு அப்படின்னா. அப்புறம் சாமி திரும்பி பார்த்தா அந்த ஃபேனோட பிளேடில் யார் போய் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாரோ அவரோட பேர் எழுதியிருக்கான், டொனேட்டட் பை அப்படின்னு. ஸோ அவர் நினச்சாரா, இந்த ஃபேன் சுற்றிட்டு இருந்தால் அங்கே உட்காந்துருக்கவங்களாம் எப்படி பார்ப்பாங்க, என் பேர் இருக்கிறது தெரியாது அப்படின்னு. ஸோ சுவாமி இதை சொல்லிவிட்டு சிரிச்சிட்டு சொல்லுவார், இது மாதிரி தான் சேவை பண்ணுறாங்க. இப்போ இது தமாஷா இருக்கும். நம்ம வந்து கோயிலெலாம் போகணுன்னா ஒரு டியூப்லைட் இருக்கும், அந்த டியூப்லைட்டில் பாதி டியூப்லைட்டில் டொனேட்டட் பை ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா. இல்லாட்டி ஒரு சின்ன சேர் ஒன்று இருக்கும், அது மேலே பேர் போட்டிருக்கோம், இவங்க தான் கொடுத்த இந்த சேர் அப்படின்னு. இது மாதிரி ஒரு சேவை பண்ணால் நல்ல பேர் கிடைக்கும், உங்களுக்கு நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலாம். ஸோ நான் பண்ணியிருக்கேன், இது மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் வருமா அப்படின்னு கேட்டால் இஸ் வெரி வெரி டவுட்ஃபுல். இதுக்கு கான்ட்ராஸ்டாக இன்னொரு எபிசோட் சொல்கிறேன். இது வந்து என்னோட ஒரு சீனியர்கிட்ட கேட்டது. ஒரு ஊரில் வந்து சுவாமியோட டிவோட்டீஸ் வந்து ஒரு காலேஜ் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி ஃபீல்டு ட்ரிப் இல்லாட்டி மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போய் ஒரு எஜுகேஷ்னல் டூர் மாதிரி போகிற வழக்கம். ஸோ இது வந்து சுவாமியோட காலேஜ் மாதிரியே நடத்துகிற ஒரு காலேஜ். ஸோ அவங்க என்கொயர் பண்ணதில் அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு, ஸ்கூல் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன், மை ஆட்டிஸ்டிக் அண்ட் ஸ்பாஸ்டிக் சில்ட்ரனுக்கெலாம் டீச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூல். ஸோ இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் நினச்சாங்கன்னா இது நல்ல ஒரு பிளேஸ், இது இங்கே கூட்டிகிட்டு போகலாம், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கற்றுக்கலாம் நிறைய விஷயம், அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்காங்க. அந்த ஸ்கூல் உள்ளார போனால், பில்டிங் உள்ளார போனோன்னே அங்கே ஒரு பெரிய பெயிண்டிங். என்ன பெயிண்டிங் அப்படின்னு பார்த்தா சுவாமியோட பாதம், அழகான ஒரு பெயிண்டிங், சுவாமியோட பாதம். அதை பார்த்தோன்னே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி சுவாமியோட காலேஜ்லேருந்து போகும்போது சுவாமியோட படத்தை பார்த்தா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் சுவாமி இஸ் வெல்கமிங் தெம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஆச்சரியம், இது எப்படி இங்கே போய் சுவாமியோட படம் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த டீச்சர்ஸ்லாம் அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு படம் இருக்கே, நீங்கள்லாம் சுவாமியோட டிவோட்டியா, இது சுவாமியோட டிவோட்டி நடத்துகிற ஸ்கூலா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான், அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இது சுவாமியோட பாதம்னே தெரியாதான். அங்கே இருக்க சில பேர் டீச்சர்ஸ்க்கெலாம், ஓ இதுதான் சத்யசாய் பாபாவோட பாதமாக எங்களுக்கு தெரியாதே அப்படின்னாங்களாம். ஸோ இப்போ யார் வச்சா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்களாம், ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட ஸ்கூலில் நிறையா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், இந்த ஸ்கூலை நடத்த முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டோம், இந்த பசங்கள்லாம் இருக்காங்களே எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், நிறைய பேர்கிட்ட கேட்டோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு வந்து ஒரு செக் வருதான், பெரிய அமௌண்ட் போட்டு ஒரு செக். அவங்க பார்த்தோன்னு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்ருக்காங்க, எத்தனையோ லட்சத்துக்கு ஒரு செக் வந்திருக்கு. கேட்டதுக்கு ஒருத்தர் இந்த ஸ்கூலை பற்றி கேள்விப்பட்டு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவர் வந்து அனுப்பியிருக்காரு, இது டொனேஷனாக வச்சுக்கோங்க, நீங்கள் ஸ்கூல் நடத்துங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூப்பிட்டு, நான் அவர் பேர் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா தட் வாஸ் த ஹோல் ஐடியா இல்லையா, அவர் பேர் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அது அனானிமஸாக அந்த செக் அனுப்புறாரு. அவங்க கூப்பிட்டு, இது மாதிரி இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே நீங்கள்,
எப்படி நாங்கள் உங்களுக்கு கிராட்டிடியூட் காட்டுறது, நீங்கள் ஒரு எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, ஒரு அசெம்பிளியில் வந்து எல்லோரும் பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் காட்டணும், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு, இல்லை அது மாதிரிலாம் எதுவும் வேணாம், நான் தான் கொடுத்துருக்கேன்னு வெளியில் வரவே கூடாது அப்படின்னு. சரி, ஏதாவது ஒரு பிளாக் உங்கள் பேரில் போடலாமா, இவ்வளோ பெரிய டொனேஷன் கொடுத்துருக்கீங்களே, அதுவும் கூடாது, நான் கொடுத்துருக்கேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே, நாங்கள் ஏதாவது ஒரு கிராட்டிடியூட் காட்டுமே அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், என்னோடய குருவோட ஒரு படத்தை நான் அனுப்புகிறேன், அதை நீங்கள் ஒரு இடத்துல வைங்க, அது போதும். ஏன்னா கொடுக்கறது நான் இல்லை, அவர் தான் கொடுக்குறாரு. இட் ஹேப்பன்ஸ் டு பி மீ. என் மூலமாக உங்ககிட்ட வருது, ஆனால் கொடுக்கறது சுவாமி தான். அவரோட படத்தை ஒன்று அனுப்புகிறேன், அது உங்கள் ஸ்கூலில் வச்சுக்கோங்க அப்படின்னு. இன்றைக்கும் அது மாதிரி தான் அவர் எத்தனையோ பிளேசஸ்க்கு அது மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நான் சொன்ன மாதிரி அவரோட பேரை சொல்லக்கூடாது, ஏன்னா தட் வாஸ் தி ஹோல் ஐடியா இல்லையா. சுவாமி சொல்வார், இந்த மாதிரி தான் நம்ம சேவை பண்ணும்போது, திஸ் இஸ் தி ஆட்டிடியூட் வித் விச், திஸ் இஸ் தி அப்ரோச் வித் விச் வி ஷுட் டூ ஆர் சேவா. ஒரு ஓல்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட். அவர் வந்து பெங்களூர்லேருந்து வர ஒரு ஓல்ட் ஸ்டூடெண்ட், என்னோட ரொம்ப சீனியர். அவர் பெங்களூரில் நிறைய சேவாலாம் பண்ணுவார். அங்கே இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன கோயிலில் போய் ரெனோவேட் பண்ணுறது, பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அவர் நினச்சார, நம்ம சுவாமிக்கிட்ட வருமே, இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சுவாமிக்கிட்ட சொன்னால் சுவாமிக்கு சந்தோஷப்படுவார் இல்லையா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு சுவாமி சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி டைம் வரும்போது இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கோம் சுவாமி அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதிட்டு வருவார். ஸோ 2-3 வாட்டி சுவாமிக்கிட்ட காமிச்சிருக்காரு. ஒரு வாட்டி இந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிளாக்ல சுவாமி தர்ஷன் வரும்போது அந்த பேப்பர் எடுத்து காட்டும் போது சுவாமி பார்த்துட்டு சொன்னாராம், ஒரு மாதிரி கொஞ்சம் இரிட்டேட் ஆன மாதிரி சுவாமி முகத்தை வச்சுட்டு சொன்னாராம், செய்யு செப்பக்கு அப்படின்னு சொன்னார். செய் ஆனால் சொல்லி காட்டாத அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு போயிட்டாராம். பண்ணுங்க, ஆனால் பண்ணதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்னு. ஸோ அது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஹீ டுக் இட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சுவாமி எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவர் டிசைட் பண்ணிட்டாரா, நான் சுவாமி முன்னாடி போய் சுவாமி நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நான் சொல்லவே போகிறதில்ல. என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும், அலுமினை மீட்டாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இல்லை ஆர்கனைசேஷனாக பண்ணதாக இருக்கட்டும், நான் சுவாமி முன்னாடி போய் சுவாமி நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சுவாமிக்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கறதுலாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப்ட். ஸோ என்கிட்ட இதை சொல்லிட்டு இருந்தபோது ஹி வாஸ் எக்ஸ்பிளைனிங் ஒன் எபிசோட் விச் ஹேப்பன்ட் அந்த டைமில். இது என்னென்னா அலுமினை மீட், நம்ம Jan 1 பிரேமபந்தம் மீட் இருக்குது இல்லையா, சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சுவாமிக்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கிற அந்த டைம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, 1st and 2nd ப்ரோக்ராம் இருக்கும், Jan 1 and 2. December 30th 31st வந்து இவங்கெல்லாம் கிராம சேவாக்காக போவாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க சுவாமி புட்டபர்த்தி பக்கத்தில் இருக்க 2-3 கிராமத்தை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போய் ஏதாவது ஒரு சேவா பண்ணுறது, மெடிக்கல் கேம்ப் வைக்கிறது, இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது இந்த அமிர்த கலசம் கொடுக்குற மாதிரி ப்ரோக்ராம் அதெல்லாம் இருக்கும். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த அன்றைக்கி போக முடியல அவரால். நாங்களாம் இருக்கோம் பஜனாவில், சாமி வராரு, எல்லா ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டுருக்காங்க இந்த சேவாக்கு. ஸோ சாமி வந்து எங்கே ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களே, யாருமே காணுமே அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட் உட்காந்துட்ருக்கார் சாமி முன்னாடி. ஸோ இவர்கிட்ட வந்து அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க, நாங்கள் இந்தந்த வில்லேஜில் போய் இந்த சேவெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை இவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. யாருமே ஓல்ட் ஸ்டூடெண்ட் இல்லை. ஸோ இவர் ஹீ இஸ் இன் தட் சிச்சுவேஷன், எஸ்கேப் ஆக முடியாது, சுவாமிக்கிட்ட காட்டியே ஆகணும். காட்டலைன்னா பாவம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்களே சுவாமிக்கிட்ட சொல்லணுன்னு, நான் வந்து அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுமே. ஆனால் சுவாமி வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் அவர் உட்காந்துட்டு இருந்தாராம். அப்படி உட்காந்துட்டு இருந்தபோது சுவாமி வந்து ஹீ நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த மைண்ட் இல்லையா, நான் மனசுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு கிளியராக தெரிஞ்சு சுவாமி முன்னாடி வந்து நிற்கிறாராம். அப்படின்னாராம். ஸோ இவர் வந்து காட்டுறதா காட்டக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டு அவர் எழுந்து அவர் காட்டுறாராம். அந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட் என்கிட்ட பேசும்போது சொன்னது, பிலீவ் மீ ஆர் நாட், வாயில் வார்த்தை வரல,
நான் பேச ட்ரை பண்ணுறேன், வார்த்தையே வரல. இசைங் இட் இஸ் நாட் நான் டென்ஸ்டாக இருந்தேன், இல்லை சுவாமி திட்ட போகிறாருன்னு பயத்தில் இருந்தேன், அப்படிலாம் இல்லை. நான் ட்ரை பண்ணுறேன், வார்த்தையே வரல. கொஞ்ச நேரம் நான் பயந்துட்டேன், ஓ எனக்கு பேச்சு போயிடுச்சோ என்னமோ அப்படின்ற மாதிரி. சுவாமி முன்னாடி நின்று சொல்லு சொல்லு அப்படின்றாராம். இவர் ட்ரை பண்ணுறது வரல. அதுக்கப்புறம் சுவாமி வந்து ஒரு நக்கலை ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டாராம். அப்போ அவர் சொன்னார், சுவாமி சொன்ன ஒரு விஷயம் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், அது பிரேக் ஆகிற மாதிரி வரும்போது சுவாமி எவ்வளோ ஒரு சின்ன மிரக்கல் ஒன்று பண்ணி ஹீ இஸ் கீப்பிங் மை சாதனா. ரைட், நான் எடுத்த ரிசால்வ், நான் சுவாமி கொடுத்த ப்ராமிஸை சுவாமி இஸ் கீப்பிங் இட், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேல அப்படின்னு அவர் சொன்னார்.